வணக்கம் நண்பர்களே. திமுகவுக்கு எதிர்க்கட்சி வெளியே இல்லை, அவங்க கூட்டணிக்குள்ளேயே இருக்காங்க. அன்னியார் பிரேமலதா கேப்டனார போலவே பேசுறாங்க. சேலத்தில் நடந்த கூட்டத்துல பக்கத்துல முதலமைச்சர், திமுக தலைவர், அணியோட தலைவர் அவங்கள உட்கார வச்சுக்கிட்டு இந்த தமிழ்நாட்டுல சட்டம் ஒழுங்கு சரியில்லை, பாலியல் வன்கொடுமை நடக்குது, போதை கலாச்சாரம் இருக்கு, அது மட்டும்தான் அண்ணா ஆட்சியில், மத்ததெல்லாம் நல்லா இருக்கு அப்படின்னு போட்டு உடைச்சிட்டாங்க. அப்படியே ஸ்டாலின் ஆடி போயிட்டாரு. இப்படியா நம்முடைய மேடையிலேயே நமக்கே இந்த மாதிரி ஆப்பு வைப்பாங்களா அப்படின்னு ரொம்ப கோச்சிட்டாரு. போகும்போது திரும்பி ஒரு புன்னகை கூட உதிர்க்கல, ரொம்ப கடுப்பாயிட்டாராம். நேர ஏவாவேலுக்கு போய் போனை போட்டு நீங்க தானே கூட்டு விட்டீங்க, நம்ம இந்த மாதிரி பேசிட்டாங்களே அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டாராம். இந்த மாதிரி இருந்த எதிர்கட்சிகளுக்கு அவங்க வேலையே செய்ய வேண்டாம், நம்ம ஆளுகளே போதும், கூட்டணி ஆளுகளே போதும் அப்படின்னு சொல்லிட்டாராம். ஏவாவேலு உடனே போனை போட்டு என்னம்மா இப்படி பண்ணிட்டீங்களேம்மா அப்படின்னு கேட்டா, நான் சொல்ல வந்ததே வேற அப்படின்னா, என்ன சொன்னாலும் பரவாயில்ல, எதிர்கட்சிகளுக்கு வேலையே இல்லாம செஞ்சுட்டீங்க, இப்ப நீங்க சொன்ன எதிர்கட்சிகளும் அதே சொல்லிட்டு இருக்க போறாங்க அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டாராம். என்ன செய்யறது, நேரா மதுரைக்கு போனாங்க அந்நியார். அங்கே போய் பேசுற போது அதெல்லாம் சொல்லல, சேலத்தில் இதை பேசல, நம்ம தமிழகத்தில் எல்லாமே நல்லா இருக்குன்னு சொல்லி மறுபடியும் மறந்தவங்களுக்கு கூட அதை ஞாபகப்படுத்தி விட்டாங்க. இது ரொம்ப ரொம்ப கஷ்டமாயி போச்சு. இது என்னன்னா, எடப்பாடி பழனிசாமி அப்புறம் கூட்டணி கட்சிங்க பாஜக கேட்க வேணுமா, பாமக எல்லாரும் போட்டு தாக்குறாங்க. அண்ணா திமுகவுடைய ஐடி விங்கு இது ரொம்ப பிரபலம் ஆயிட்டாங்க. அந்நியார முதல்ல இருந்ததை விட இப்ப ரொம்ப பிரபலம் ஆயிட்டாங்க. ஏன்னா இதை வச்சுக்கிட்டு அவங்க தேர்தலில் போய் நின்னாங்க அப்படின்னா அவங்க யாரு, அவங்க திமுக அணியில நிக்கிறாங்களா, அண்ணா திமுக அணியில நிக்கிறாங்களா, இவங்க தனி அணியா நிக்கிறாங்களா அப்படிங்கிற அளவுக்கு மக்களை சிந்திக்க வச்சுட்டாங்க. ஏன்னா இந்த ஆட்சியை பத்தி மக்கள் சொல்கின்ற, முக்கியமாக இந்த ஆட்சியை பற்றி எதிர்கட்சிகள் சொல்கின்ற குற்றச்சாட்டை சட்டம் ஒழுங்கு சரியில்லை, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, போதை கலாச்சாரம் வளர்ந்து விட்டது, இதுதானே சொல்றாங்க. அவங்க நிறைய இலவசங்கள் கொடுக்குறாங்க, திமுக ஆட்சியில நிறைய பெண்களுக்கு உரிமையை கொடுக்குறாங்க, மாணவர்களுக்கு மாணவிகளுக்கு எல்லாருக்கும் உரிமை நல்ல உதவித்தொகை கொடுத்தாலும் கூட இந்த ஒரு விஷயத்தை வச்சுக்கிட்டு திமுக ஆட்சியை கடுமையாக விமர்சனம் பண்றாங்க. இந்த சமயத்துல போய் எந்த அணில இருக்கிறோங்கிறத ஞாபகத்திலே இல்லாம அந்நியார் இப்படி பேசிட்டாங்க. கேப்டனார் அப்படிதான் பேசுவாரு, நீங்க உங்களுக்கு தெரியும். அந்த காலத்துல பிரச்சாரத்துக்கு போகும்போது அந்த சொல்ண்டு அந்த பிரச்சார வண்டியில நிறைய பேசிடுவாரு. அந்நியார் அந்த மாதிரிதான் பேசுறாங்க. சமீபத்துல நீங்க பார்த்திருப்பீங்க, கூட்டத்துல போகும்போது கையை இந்த மாதிரி ஆட்டி ஆட்டி பேசுறாங்கல்ல, அதெல்லாம் வரும்போதே அவங்களுக்கு கூப்பிடலாமா அப்படின்னு ஸ்டாலின் சார் நினைச்சிருக்கணும். ஆனா நினைக்கல. சரி கூப்பிட்டாங்க, முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கூப்பிட்டாங்க. கூப்பிட்டுட்டு இந்த மாதிரி பேசுறத பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா போச்சு. அணில நிறைய பிரச்சனை இருக்குங்க. முக்கியமா நிறைய இடங்கள் வேண்டும் அப்படின்னு விடுதலை சிறுத்தைகள் ரொம்ப அடம் பிடிச்சது. கடைசி 8 இடம் கிடைச்சது. காட்டுமன்னார் கோயில் போட்டியிட போவதாக திருமாவளவன் சொல்லிட்டாரு. அப்புறம் ஏன்னு கேட்டோம்னா, தேர்தலுக்கு பிறகு ரொம்ப பெரிய மாற்றம் வருது அப்படின்னு சொன்ன உடனேயே ஓஹோ அப்ப திமுகவுக்கு மெஜாரிட்டி வராதுன்னு திருமாவளவனுக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சு அப்படின்னு எல்லாம் நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன் அதெல்லாம் இல்லைன்னு சொல்லிட்டு வாபஸ் வாங்கிட்டாரு. திமுக தானே நெருக்கடி கொடுத்துச்சு, திமுக தானே மிரட்டுச்சு அப்படின்னு எல்லாரும் கேட்க போய் இல்ல இல்ல, நான் ஏதாவது சமயத்துல ஒரு அரசியலை செய்வது என்பது உசிதமாக இருக்கும் அப்படின்னு ரொம்ப பிலாசபிக்கலா தத்துவ ரீதியா திருமாவளவன் சொல்லிட்டு அப்புறம் கட்சியிலே இருந்து இல்லாத ஒரு சீட்டை கொடுத்துட்டாரு. எவ்வளவு குழப்பமா இந்த கூட்டணியில. அப்புறம் ராகுல் வருவாரா, ராகுல் இந்த கூட்டணியில பிரச்சாரம் செய்ய வருவாரா, காங்கிரஸ்காரங்க ஜெயிக்கணும்னு நினைக்கிறாரா, ஆனா திமுக ஜெயிக்கணும்னு ராகுல் நினைக்கிறாரா, அந்த அளவுக்கு ஆயிப்போச்சு. ஏன்னா ராகுல் முக்கியமான ஒரு முடிவெடுக்கக்கூடிய ஒரு நிலைமையில் இருக்கிறாரு டெல்லியில காங்கிரஸ் கட்சியில. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ்க்கு நிறைய இடங்கள் வேண்டும், ஆட்சியில பங்கு வேண்டும் சொல்லிட்டு ரொம்ப அடம் பிடிச்சாங்க. அப்புறம் திமுக எவ்வளவு பெரிய கட்சி, ராகுலையே ஓவர் லுக் பண்ணிக்கிட்டு சோனியா காந்தி கிட்ட போய் அப்புறம் மல்லிகார்ஜுன கார்கே கிட்ட போய் எல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டாங்க. 28 சீட்டு 3 சீட்டு எக்ஸ்ட்ரா கொடுத்துட்டாங்க. அவங்க விரும்பின இடங்கள்லாம் பெருசா கொடுக்கல, ஆட்சியில பங்கா நோனோ அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது ராகுல் காந்தி கொஞ்சம் வருத்தம் தாங்க. எனக்கு ஒரு பெரிய தலைவருங்க, அவரு காங்கிரஸ் கட்சி தலைவரா இருந்தவர், எதிர்கட்சி தலைவரா இருக்கிறாரு, கடுமையா அவருக்கு ஒரு ஈகோ இருக்கும்ல. என்ன தங்களை ஓட்ல பண்ணி இந்த மாதிரி பேசுறாங்க அப்படின்னா எதுக்கு ஸ்டாலினோட ஒரே மேடையில நின்று பேசணும் அப்படின்னு நினைக்கிறாருல்ல. கடைசி வரைக்கும் திமுக ட்ரை பண்ணிட்டே இருக்காங்களாம், எப்படியாவது ராகுல் காந்தி வந்தாதான் இங்க நல்லது, இல்லாட்டி ராகுல் காந்தி வரவில்லை, இந்த அணிக்கு ஆதரவு இல்லைன்னு சொல்லி எதிர்கட்சிகள்லாம் பெரிய பிரச்சாரம் பண்ணிடுவாங்க. இன்னும் என்ன, பிரச்சாரத்துக்கு 3 நாள் தான் இருக்குங்க. இன்னைக்கு தேதி 17, 18, 19, 20, 21, கரெக்டா 4 நாள் இருக்குங்க. அந்த 4 நாளுக்குள்ள ராகுல் காந்தி வருவாரா
அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்க்கறாங்க. அவர் வந்துருவாருங்கிற மாதிரி தான் தெரியுது. ஆனா எத்தனை நாளா வந்து ஒரு பெரிய ஒரு புயல் வேக பிரச்சாரம் பண்ணிருக்க வேண்டாமா? காங்கிரஸ்காரங்களுக்கு உற்சாகம் இருந்திருக்கும், திமுக காரங்களுக்கு நம்பிக்கையா இருந்திருக்கும். அதை பண்ணலையே. திமுக தான் சொல்லிட்டு சொல்லிட்டு காங்கிரஸ்காரங்க சேர்ந்து பிரச்சாரம் பண்ணது. இந்த மாதிரி கூட்டணியில குழப்பம் இருக்கு, அதுல சந்தேகமே இல்லை. திமுக வலுவா இருக்கு, அதுல சந்தேகமே இல்லை. அண்ணா திமுக அந்த அணி ரொம்ப வேகமா போயிட்டு இருக்கு. ரெண்டு பேருமே க்ளோஸா போறதாக நிறைய பேர் சொல்றாங்க. வந்த பல கணிப்புகள் ஒவ்வொருத்தரும் ஒரு கணிப்பு சொல்றாங்க. ஒரு ஊடகம் வச்சிருக்கலாம் கணிப்பை சொல்லிடுறாங்க. அவங்க ஆபீஸ்லேயே வந்து அடிச்சிருவாங்க போல இருக்கு, அந்த மாதிரி இருக்கு. சில பேர் திமுக செமை அடிக்கும் அப்படிங்கிறாங்க, அண்ணா திமுக செமை அடிக்குங்கிறாங்க, இல்ல ரெண்டு பேரும் க்ளோஸா வருவாங்கிறாங்க. அப்புறம் விஜயோட தாவேகாவுக்கு 20, 25, 29, 30% கிடைக்கும், இடம் எவ்வளவு கிடைக்கும் தெரியாது இப்படிங்கிறாங்க. என்னதான் சொல்றாங்க, விஜய்க்கு சீட்டு கிடைக்குமா இல்லையா, ரெண்டு பேரை பாதிக்கிறாரா, எங்க பாதிக்கிறாரு, சென்னையில பாதிக்கிறாரா, இதை பத்தின ஒரு ஆய்வு வேணும் இல்ல, அதெல்லாம் இல்லவே இல்லை. இதெல்லாம் சேர்ந்துதான் திமுகவுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. இப்படியாவது அந்த மெஜாரிட்டி வந்துடுறதா, வராட்டி இந்த கூட்டணி கட்சிகளா என்ன பண்ணுவாங்களோ. இப்ப என்னன்னா ஸ்டாலினுக்கு அந்நியார் நினைச்சாதான் புளிய கிடைக்கும். ஏன்னா அந்நியார் தேர்தலுக்கு முன்னாலே கத்திரிய போடுறாங்க, தேர்தலுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னு சொல்ல முடியாது. ஏன்னா பிரேமலதாவுடைய மனம் அதிமுக பாஜக அணிலே இருக்கு, அவங்களுக்கு அங்க இருக்கிற மாதிரியே இருக்கு. எடப்பாடி பழனிசாமி ஒரு ராஜ்யசபா சீட்டு கொடுத்த மாதிரியும் 10 சட்டப்பேரவை தொகுதி கொடுத்த மாதிரியும் இருக்கு. இங்க ஆள் தான் மாறி இருக்கிறாரு அப்படின்னு நினைக்கிறாரு. ஆனா எடப்பாடி கூட இருக்கிற மாதிரி தான் இருக்காங்க. அங்க இருந்திருந்தா எடப்பாடி ஜெயிக்கிறாரோ தோக்குறாரோ ராஜ்யசபா வாங்கிட்டாரு சதீஷ், அதுக்கப்புறம் அவரு மினிஸ்டர் தான் அப்படின்னு நினைக்கிறாங்க. இப்போ திமுக இருந்து என்ன இப்போவே கசப்பா வளர்க்குறாங்க போல இருக்கு. அன்றே சொன்னோம் பார், ஆமா அன்னைக்கு சொன்னோம்ல சட்டம் ஒழுங்கு சரியில்லை, நாங்கள் கூட்டணியில் இருக்கும் போதே கருத்தை எதிரொலித்தவர்கள் அப்படின்னு முழங்கலாம் இல்ல. எல்லாத்துக்கும் இப்போ அடித்தளம் போடுறாங்க. என்னங்க தேர்தலுக்கு 4 நாள் தான் இருக்கு, அதுல முடிஞ்ச பிறகாவது சொல்லலாம் இல்ல. அதுக்கு முதலே இந்த மாதிரி சொல்லி பிரச்சாரத்துக்கு 4 நாள் இருக்கு, தேர்தலுக்கு இன்னும் 2 நாள் எக்ஸ்ட்ரா இருக்கு. என்ன நம்ம 17ஆம் தேதி பதிவு பண்ணிட்டு இருக்கோம், தேர்தல் 23ஆம் தேதி, 6 நாள் இருக்கு. பிரச்சாரத்துக்கு 4 நாள், தேர்தலுக்கு 6 நாள். அது வரைக்கும் தேர்தல் அன்னைக்கு என்ன பண்ணுவாங்களோ தெரியல அப்படின்னு திமுக அணியில் எல்லாருமே பயப்படுறாங்க. வாய் தவறி சொன்ன மாதிரி இல்லைங்க, 10 தடவை அழுத்தி சொல்லிட்டாங்க. இந்த மாதிரி சொன்னா எப்படி முடியும்? அந்த மாதிரி செய்யலாமா? ஆனா செஞ்சுட்டாங்க. அதுக்கப்புறம் மதுரைக்கு போனாங்க, திருப்பரங்குன்றம் தொகுதியில பிரச்சாரம் பண்றாங்க. அங்கே கூட என்ன சொல்றாங்க, திருப்பரங்குன்றம் பற்றி பேசுறாங்க. என்ன முக்கியம்? மக்களுடைய வாழ்வாதாரம் தானே முக்கியம், மக்களுடைய நலம் தான் முக்கியம். ஆனா திருப்பரங்குன்றத்திலும் தீபம் ஏற்றப்படும் அப்படி சைட்ல ஒரு கோல் அடிச்சுட்டு போயிட்டாங்க. இது எப்படிங்க? ஏன்னா திமுக தொடரதே இல்லை. ஏன்னா அது திருப்பரங்குன்றம் ஒரு இஷ்யூ எடுக்க வேண்டாம், அது பிஜேபி அன்கோ எடுத்து அதை ஒரு மதச்சாயம் பூசுது அப்படிங்கிறத வச்சுக்கிட்டு தன் பக்கம் தன்னுடைய கோர் வாக்காளர்களான இந்துக்களையும் வச்சுக்கணும், எப்பவுமே ஆதரவு கொடுக்குற முஸ்லீம்களையும் வச்சுக்கணும் அப்படின்னு திமுக ஸ்ட்ராட்டஜி பண்ணும்போது இவங்க போய் இப்படி ஒரு அடிச்சு விட்டாங்க. மக்களோட நலனும் முக்கியம், திருப்பரங்குன்றத்தில் தீபம் ஏற்றணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்ப அவங்க எந்த அணியில் தான் இருக்காங்க? டெய்லி இந்த மாதிரி செல்ஃப் கோல் போடுறாங்களே, சேம் சைடு கோல் போடுறாங்களே, அப்புறம் என்ன ஆகும் கூட்டணி அப்படின்னு நினைச்சு திமுகவுக்கு இப்போதான் தூக்கமே வர மாட்டேங்குது. இப்ப என்னன்னா பாஜக வேற டீலிமிட்டேஷன், தொகுதி மறுவரையறை. தமிழ்நாட்டுல 39 மக்களவை தொகுதி இருக்கு, நாடாளுமன்ற மக்களவை தொகுதி இருக்கு, அது இப்போ 51 ஆக்கலாம், இப்படி இல்ல மறுபடியும் 45,000 போல இருக்கு அப்படின்னு பீதியை கிளப்புறாங்க. சாதாரண மக்களுக்கு போய் சேரல, ஏதோ பாஜக கெட்டது பண்ணுதுன்னு நினைக்கிறாங்க, அது அதிமுக எதிராக போகும் மாதிரி இருக்கு. இந்த சமயத்துல இதுல நல்ல ஸ்ட்ராங் ஆகலாம்னு நினைச்சு திமுக இருக்கும்போது பிரேமலதா மட்டுமே போதும் போல இருக்கு திமுகவுக்கு ஊறு விளைவிப்பதற்கு. நன்றி, வணக்கம்.